ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள். ஆனால் சில எண்கள் சிலரின் கண்களில் மண்ணை அள்ளி போடும் அளவுக்கு கர்ண கொடூரம் வாய்ந்தது. 3 எழுத்துக்களில் மூச்சு இருக்கலாம், அதே சமயத்தில் 3 எண்களில் மூச்சு நின்றும் போகலாம். அதுதான் 356. ஆப்பு என்ற 3 எழுத்து 356 என்ற 3 எண்களின் வடிவில் வந்து மாநில கட்சியின் கழுத்தை தெரித்து விடும் ஆற்றல் கொண்டது. ஆச்சு ஊச்சு என்று மார்தட்டி அலையும் கட்சிகள் கூட 356 என்ற எழுத்தை கேட்டாலே உச்சா போய்விடும் ஆற்றல் கொண்டவை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்கிறான் என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம். ஆனால் அருணாச்சல பிரதேசத்துக்கு எதிராக ஆண்டவன் சொல்லாவிட்டாலும் ஆளுநர் சொல்லிவிட்டதாக தகவல் வந்திருக்கிறது. என்னடா கொஞ்ச நாட்களாகவே மாநிலங்களுக்கு எதிராக சில பல ஆர்டிக்களை அவிழ்த்து விடாமல் இருக்கிறார்களே, அப்படி என்றால் அரசியலமைப்பு சட்ட கணக்கு வீக் ஆகிவிட்டதா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. கான்ஸ்டிடியூஷன் தன்னுடைய கணக்கில் வீக் ஆகிவிட்டால் டியூஷன் எடுக்க அனுப்புவது சால சிறந்தது. இஃப் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஹெட்டிங் ஃபார் கிரைசிஸ் என்ற நிலை ஏற்பட்டு விட்டால் இடிதாங்கி வில் கிரையிங் அண்டு கிரையிங் அண்டு கிரையிங் என்று தொலைக்காட்சி தொடரை போல கிரை பண்ண தொடங்கி விடுவான். கொஞ்சம் ஓவராக கரைந்து விட்டால் ஆர்டிகல் 174 ஒர்க் பண்ண தொடங்கிவிடும் என்பது வேறு கதை. உடனே கல்லாட்டம் ஆடுவதாக கூறி இடிதாங்கிக்கு எதிராக விசில் ஊத தொடங்கி விடுகிறது. ஆனால் இடிதாங்கியை பொறுத்தவரையில் எப்போதுமே நல்லாட்டம் ஆடிய பழக்கம். அது நல்லாட்டமா அல்லது கல்லாட்டமா என்பது அருணாச்சலத்துக்கு தெரியலாம், ஆனால் அருணாச்சல பிரதேசத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. அதனால்தான் அந்த 174 ஆர்டிகளுக்கு எதிராக இடிதாங்கி 1000 ஆர்டிகள் எழுதி அரசியல் உலகத்தின் முகத்தில் தண்ணீரை ஊற்றி எழுப்பிவிட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக 1000 ஆர்டிகள் எழுதிய அபூர்வ சிந்தாமணி என்ற பட்டம் வாங்கிய இடிதாங்கி அந்த பட்டத்தை திருப்பி கொடுத்த வரலாற்றையும் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் கொல்லைப்புறமாக அந்த பட்டத்தை வாங்கிவிட்டதாக ஊர் உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை சூக்காட்டி விட்டிருக்கிறேன். அப்படி முறையிட்ட பிறகும் எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் இடிதாங்கியின் வார்த்தையை அம்பலத்தில் ஏற்றுவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஆனாலும் எப்படிப்பட்ட கிரைசிஸ் வந்தாலும் கிளிசரின் பயன்படுத்தாமலே கரைந்து நாற்காலியை இழக்க தயாராக இருப்பான் இடிதாங்கி என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி.